வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற ஜாப்பனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது டோக்கியோக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் யாரோ பாம் வச்சிடுறாங்க. 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு கம்மியாக போனால் அந்த பாம் வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் ஜப்பான் கவர்மெண்ட்டோட பாலிசி படி தீவிரவாதிகளுக்கு அடிபணிய மாட்டாங்க. ஸோ இவங்களே அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான பிளான் போடுறாங்க, உண்மையிலே அந்த பாம் வச்ச நபர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட மேக்கிங் தாங்க. இந்த மாதிரியான டைம் ட்ரையல் பேஸ்டு மிஷன்ஸ், அதுவும் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் காட்டணும் அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். கிராஃபிக்ஸ்லாம் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிடும். பட் ரொம்ப நீட்டாக இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இவங்க அதை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் போடுவாங்க, அதுவும் இனிஷியலாக அந்த குரூப் ஆஃப் மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் மிச்சம் இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ ஆஸ் அ டீமாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிறவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, ட்ரெயின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேப்டன் எப்படி எல்லாருமே வழி நடத்துறாரு, அண்ட் பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்றதே ஒரு மெகா ட்விஸ்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுக்கான ரீசன் அப்படின்றது ஒரு சிம்பிள் ரீசன் மாதிரி தெரியலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃபெக்டிவான ரீசனாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். நிறைய பரபரப்பான மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு படம், எமோஷனலாகவும் நல்லா கனெக்ட் ஆச்சு. அண்ட் தேவையில்லாத ஃபேக்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்திருந்தாங்க. ஓவரால் ஒரு தரமான த்ரில்லர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் அப்படின்றது நம்ம நிறையவே பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் படமே 1975 வந்த இந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்ற படத்தோட ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.